டேஸ்டியான கொத்தவரங்காய் உசிலி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம். கடலப்பருப்பு ஒரு 50 கிராம், சின்னதாங்க 50 கிராம் போட்டுக்கோங்க. ஒரு ஒரு கொஞ்சோண்டு கொஞ்சமாக எடுத்துகிட்டு துவரம் பருப்பு போட்டு ஊற வச்சுருக்கோங்க. ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு பார்த்தாங்க, சூப்பராக இருந்தது. கசப்பே இருக்காது. பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. கசப்பே இல்லாமல் நல்லா இருந்தது. இது ரெண்டும் ஊற வச்சுருக்கேன். இல்லை கடலப்பருப்பு மட்டுமே கூட ஊற வைக்கலாம். நான் சும்மா டேஸ்ட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்குமேன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் இது கொஞ்சம் போட்டிருக்கேன். துவரம் பருப்பு கொஞ்சோண்டு தான் போட்டுக்கிட்டேன். 2 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிட்டு அது உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் போட்டு அரைச்சிக்கோங்க. ஏன்னா நான் ரொம்ப காரம் போட மாட்டோம், அதனால தாங்க அதுவும் இல்லாமல் அது ரொம்ப காரமாக இருக்கும். கொஞ்சம் குறன்னு அரைச்சிங்க. ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறன்னு அரைச்சிட்டு இதை வேறு இட்லி தட்டில் வச்சுட்டு அவிச்சிருங்க. சூப்பராக இருந்ததுங்க. அந்த பசங்களுக்கெல்லாம் பிடிக்கும். இந்த பசங்க அந்த கொத்தவரங்காயை சாப்பிடுது. என் பையன்லாம் கொத்தவரங்காய் தொடவே மாட்டான். இப்போ இதேமாரி செஞ்சு கொடுத்தோன்னா நல்லா சாப்பிட்டாங்க. பிடிச்சது இதேமாரி. ஏன்னா கசப்பே இல்லை, நல்லா இருந்தது. காரமும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. நான் போட்டேன். நீங்கள் கொஞ்சம் கூட வேணால் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா இட்லி பானையில் எல்லாத்தையும் வச்சுட்டு அவிச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் இது பிறகு இதேமாரி நைஸாக கொஞ்சம் அரிஞ்சுக்கோங்க. நல்லாயிருக்கும். இதேமாரி அரிஞ்சுக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும். கொத்தவரங்காய் ஒரு 100 கிராம் இருக்குங்க. 100 இல்லை, ஆமாம் 150 கிராம் இருக்கும். போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேக வச்சுருக்கோங்க. வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இது முடிஞ்சாலே வேலை முடிஞ்சிடுங்க. அவ்வளோதான். சீக்கிரமாகவும் இப்போ செஞ்சிடலாங்க. இது பாருங்க, வெந்த பிறகு இப்படி இருக்கா, அதை கொஞ்சம் உடச்சி விட்டு பூவாக தூளாக ஆக்கிக்கோங்க. அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும். எல்லாம் முட்டாக இருந்தால் நல்லா இருக்காதுல்ல. அதனால் நல்லா உடச்சி விடுங்க. கட்டியாக இருக்கிறதெல்லாம் உடச்சி விட்டு தூளாக்கிக்கோங்க. அப்போ தாங்க சூப்பராக இருக்கும். தூளாக்கினா தான் அது டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா. நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்கள், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறமா கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சம் கடுகு போட்டு தாளிச்சிக்கோங்க. தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் காரம் போட்டுங்க. எனக்கு காரம் போதும்னு சொல்லிட்டு தான் நான் கொஞ்சமாக தான் காரம் போட்டுக்கிட்டேன். நீங்கள் காரம் வேணால் கொஞ்சம் மிளகாத்தூள் கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம இது பருப்பு இல்லை, அதனால் கொஞ்சம் அந்த பெருங்காயம் போட்டுக்கணும். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டு டக்குன்னு வாயில் வர மாட்டேங்குதுங்க. பெருங்காயம் போட்டுக்கணும். பெருங்காயம் போட்டுட்டு அந்த அவிச்சு வச்சோம்ல, கொஞ்சம் நிறைய போட்டு பார்த்துட்டு அப்புறம் கூட போடுங்க. அதில் கொஞ்சம் உப்பு நான் அதில் வேக வச்சுட்டேன். உப்பு போட்டு கொத்தவரங்காயில் போட்டுட்டேன். இதுக்கு போடல, அதனால் இப்போ நான் போட்டேங்க. போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ போடுங்க. எல்லாத்தையும் போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எவ்வளோதுக்கு போட்டு பாருங்கள். எவ்வளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பருப்பு போட்டுக்கலாம். அதில் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள்லாம் போட்டிருப்பேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், காரம் வேணாம் அந்த டைமில் கொஞ்சம் காரம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு வேக வச்சுருக்கோம்ல, அதை இருத்துட்டு கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதை இருத்துருங்க. தண்ணியோடு போடாதீங்க, ஒரு பொலன்னு இருக்கும். கொஞ்சம் போட்டுட்டு அவ்வளோதாங்க. போட்டு கிண்டி எடுக்க வேண்டியதான். உங்களுக்கு தேங்காய் இருந்தால் தேங்காய் கொஞ்சம் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். தேங்காய் போடல, நீங்கள் தேங்காய் வேணால் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நானே கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுட்டேங்க. கொஞ்சம் நிறையா இருந்த மாரி இருந்தது. நிறையா போட்டாலும் நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் ரொம்ப வேணாமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். அதுமாரி உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. நிஜமாக செஞ்சு பாருங்க, செமையாக இருந்துச்சு. பசங்க விரும்பி சாப்பிடுதுங்க. அவ்வளோதான், கிண்டி கொடுத்துருங்க. இந்த பாருங்க, கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா பொலன்னு வருவாங்க. அதுமாரி இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். தண்ணி கிண்ணி ஊற்றுறாதீங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.